ஹலோ கைஸ், நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் இருக்கிற plugins அண்ட் தீம்ஸ் இது ரெண்டையுமே வந்து எப்படி சிங்கிள் கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ plugins-ல வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வரும். அதே நேரத்தில் உங்களோட தீம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி டவுன்லோட் இருக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே இப்படி ஒன் கிளிக் பண்ணியே வந்து உங்களோட தீம்ஸ் அண்ட் plugin-ஐ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். plugins-ல add new plugins-க்கு போயிட்டு டூப்ளிகேட் plugin சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வரும், டவுன்லோட் plugin சொல்லி இந்த plugin இதை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து 10,000 ப்ளஸ் ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் நவ். அண்ட் தென் இந்த plugin ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆட்டோ வந்து plugins இன்ஸ்டால் plugin-க்கு வந்து ரீரெக்ட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும், டவுன்லோட்ன்ற இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நமக்கு தேவையான இந்த plugins-ஐ வந்து நம்ம இதில் சிங்கிள் கிளிக்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிளாசிக்கேட்டர்ன்ற plugin-ஐ வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் இப்போ சொன்னீங்கன்னா இதில் டவுன்லோட் ஆகுது. கிளாசிக் எடிட்டர் ஜிப் ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த கிளாசிக் எடிட்டர்ன்ற இந்த plugin வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கு. இதே மாதிரியே வந்து தீமையும் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். அப்பீரியன்ஸில் தீமுக்கு போகிறேன். இதில் என்கிட்ட 3 தீம்ஸ் காட்டுது. அந்த தீம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டவுன்லோட்ன்ற ஒரு க்ரீன் கலர் பட்டனும் காட்டுது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த தீமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அதில் வச்சு டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தீமும் வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2022 தீம் வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த டோட்டல் சைஸ் வந்து 5.7 MB.